வந்தா நம்மளால அதை குறி வச்சு சுட முடியாம போயிடும். நங்கூரத்தை இறக்கி கப்பலை திருப்புங்க. அவங்களுக்கு எதிர் திசையில போகணும். இந்த வகையான தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற திட்டம் சுத்த பைத்தியக்காரத்தனம். ஜாக்கா இருந்தா இப்படித்தான் செய்வான். நங்கூரத்தை கீழே இறக்குங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிங்க. வராங்க. கப்பலை இடது பக்கம் திருப்புங்க. துடுப்புகளை உள்ள இழுங்க. இடது பக்கம் திருப்புங்க. தாக்க தயாராகுங்க. என் கப்பலை உடைச்சிடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இவளை தேடி அவங்க வரல. அதுக்கு மரியாதையா சரணடைஞ்சிருங்க. பசங்களா கொக்கிகளை எடுத்துக்கங்க. அந்த கப்பலுக்கு தாவ தயாரா இருக்க. துப்பாக்கிகளோடையும் கத்திகளோடையும் போங்க. கோலார் ட்ரெயின் 2 பேரும் அந்த கப்பலுக்கு வெடி வைங்க. மற்ற எல்லாரும் எப்படியாவது அந்த பதக்கத்தை கொண்டு வாங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்த அவனோட சரக்கே இல்லை.
உன் வீரத்தை பொம்பளை கிட்ட காட்டாத. அந்த பதக்கம் எங்க இருக்கு? உன்ன அவன் போட்ட கட்டு. பதக்கம் என்னால தடுக்க முடியல. விடுங்க. ரொம்ப நன்றி ஜாக். நமக்குள்ள எதுக்கு? நான் உனக்கு சொல்லல, என் குரங்கு பேரு ஜாக்கு தான். நண்பர்களே, தங்க பதக்கம் கிடைச்சிருச்சு. எவனாவது சமாதானங்கிற வார்த்தைய சொல்ல வாய திறக்கிறத பார்த்து அவன் வாயை துப்பாக்கிய சொருவி சுற்றுவேன். ஏன் இப்படி அனாவசியமா தொழுத? போன தடவை உன்னால காரியம் ஆகணும்னு விட்டு வச்சோம். இந்த தடவை உன்னை அந்த மாதிரி எல்லாம் விட்டு வைக்க மாட்டோம். அவள மரியாதையை விட்டுரு. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க முட்டாள்? சொல்றது கேள, அவளை விட்டுரு. அதுல ஒரு தோட்டாதான் இருக்கு. சுட்டால எங்களுக்கு சாவு கிடையாது. தயவு செஞ்சு அவசரப்படாத. இதெல்லாம் நீ சாக முடியலனாலும் நான் செத்துருவேன். மாடகன், நீ யாருன்னு சொல்லு. நான் சொல்றேன். என் ஒண்ணு விட்ட அண்ணனோட மாமியாருக்கு இவன் தூரத்து சொந்தம். கொஞ்சம் மனநிலை சரியில்லை, என்ன மாதிரி. என் பேரு பில் டர்னர். எங்க அப்பா பேரு பூட் ஸ்டாப் பில் டர்னர். அவருக்கு பிறந்த ஒரே மகன் நான் தான். இவன் முகத்தை பார்த்தா இவங்க அப்பனை பாக்குற மாதிரி இருக்கு. நம்மள பழி வாங்க வந்திருக்கான். மரியாதையா நான் சொல்றத செய்யுங்க. நான் உயிரோட இருந்தாதான் உங்க சாப தீரும். நான் சொல்றத கேட்கலாம், இப்படியே சுட்டுக்கிட்டு செத்துருவேன். நாங்க இப்ப என்ன செய்யணும் மிஸ்டர் டர்னர்? எலிசபெத்தை விட்டுடணும். நிச்சயமா அவளை விட்டுடுறேன். வேற என்ன செய்யணும்? அவங்க எல்லாரையும், அந்த மாலுமிகளையும் விட்டுறணும். சரி, விட்டுடுறேன். பலகையில போ பாப்பா, பயப்படாம போ. போ. ஏமாத்திட்டா நாயே. அவளை விடுதலை செய்றேன்னு ஒத்துக்கிட்டல. அனாவசியமா என் மேல பழி போடாதடா முட்டாள். அவளை விடுதலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எப்போ, எங்க, எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே. அழகான ஏதாவது ஒண்ணு இழக்க போறத நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். அதான் முன்ன நான் உன்கிட்ட கொடுத்த உடைய திருப்பி கொடுன்னு கேக்குறேன். அவ ட்ரெஸ் உனக்குதான். இந்த நீயே போட்டுக்க. இன்னும் சூடு அப்படியே இருக்கு. போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் சீக்கிரம் குதி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, நான் உன் கூடவே இருந்துடுறேன். ஜாக், ஜாக், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்.
போன தடவை எந்த தீவுல உன்னை இறக்கி விட்டோமோ இந்த தடவையும் அதே தீவு கிட்ட தான் இறக்கி விட போறோம். பெரிய மனசு உனக்கு. போன தடவை தப்பிச்சா மாதிரி இந்த தடவையும் ஒருவேளை நீ தப்பிக்கலாம். ஆனா சந்தேகம்தான். நீயாவே குதிக்கிறியா? நீ எனக்கு போன தடவை ஒரு தோட்டா கூட ஒரு துப்பாக்கி கொடுத்த. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கிய. ஜாக்கோட துப்பாக்கி எங்கடா வச்சிருக்கீங்க? அதை இப்படி என்கிட்ட கொடுங்க. இந்த தடவை 2 பேரை இறக்கி விடுறதுனால 2 துப்பாக்கியா கொடுத்து அனுப்பேன். அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு துப்பாக்கி தான் தருவேன். அவ கஷ்டப்படுறது உனக்கு சகிக்கலன்னா அவளை சுட்டு கொன்னுட்டு நீ பட்னி கிடந்து செத்து போ. ஏதோ என் நல்ல காலம். போன தடவை இந்த தீவுல இருந்து தப்பிச்சிட்டேன், மறுபடியும் இந்த தீவுல விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னால இந்த தீவுல விட்டப்போ தப்பிச்சு போயிருக்கேல்ல, அதே மாதிரி இப்பவும் தப்பிச்சு போனா என்ன? உடனே இங்கிருந்து தப்பிச்சு போய் என்ன கிழிக்க போறோம்? பிளாக் பேர்லோ போயிடுச்சு. இந்த கடல்ல குதிச்சு நீந்தி போய் அந்த கப்பலை பிடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அப்படியே அங்க போய் சேர்ந்தாலும் அதுக்குள்ள அவங்க வில்ல சாகடிச்சிருப்பாங்க. வில் சாகிறதை என்னால அனுமதிக்க முடியாது. நீ பிரிட்டிஷ்காரங்களோட மோதினதுக்கு உன்னை அவங்க கைது செஞ்சு பஹாமா சிறையில அடைச்சு வச்சிருந்த போது நீ அந்த பயங்கரமான சிறையில இருந்து சுலபமா தப்பிச்சு போயிட்டதா எல்லாரும் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம் பொய்ன்னு சொல்றியா? இந்த தீவுல இருந்து போன தடவை எப்படி தப்பிச்ச? போன தடவை என்னால உடனடியா இந்த தீவுல இருந்து தப்பிக்க முடியல. மூணு நாள் இங்க இருந்தேன். அப்ப ரம் கடத்தினவங்க அவங்க பதுக்கி வச்சிருந்த சரக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க உதவியால இங்க இருந்து தப்பிச்சு போனேன். இப்ப இந்த பகுதியில கெடுபிடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரக்கு கம்மியா இருக்கிறத பார்த்தா அவங்க இங்க வரதில்லைன்னு நினைக்கிறேன். வழி கிடைக்கிற வரைக்கும் இதை அடிச்சிட்டு கிடப்போம். இதான உன்னோட சாமர்த்தியம்? நான் என்னவோ உன்னை பெரிய கெட்டிக்காரன்ல நினைச்சேன். இங்க இருந்த 3 நாளும் கடற்கரையில ரம்ம குடிச்சிட்டு விழுந்து கிடந்திருக்கேன். கோவப்படாத, மகிழ்ச்சியா இரு. கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம், பருவம் என்னை கொள்ளையடித்தால் மச்சம் என்று அர்த்தம், மச்சம் என்னை கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். அர்த்தம் சுத்துன சுத்துன தலை சுத்துது. பிளாக் பால் கப்பல் எனக்கு திரும்ப கிடைச்சதும் என் ஆளுங்களோட இந்த பாட்டை பாடிக்கிட்டு கொள்ளையடிக்க போறேன். அப்ப கரீபியன் கடல் பகுதியிலே நீதான் பயங்கரமான கடற்கொள்ளைக்காரனா இருக்க போற. கரீபியன் தீவுல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும், ஏன் இந்த உலகத்திலேயே பிளாக் பால் கப்பல் வெறும் மரத்தால செஞ்சதில்ல. என் உடல், பொருள், ஆவி எல்லாமே பிளாக் பால் கப்பல் தான். அந்த கப்பலை, அந்த பிளாக் பேர்ல திரும்ப அடையிறதுதான் என்னோட லட்சியம். ஜாக், அப்ப இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமாமா, போன தடவை இந்த தீவுல நான் தன்னந்தனியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. கண்ணுக்கு குளிர்ச்சியா நீ இருக்கும் போது. மிஸ்டர் ஸ்பாரோ, ஒரு பாட்டில் ரம் உள்ள போறதோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன தப்பா எடை போட்டுட்ட. நாம தப்பிக்கணும். பிளாக் பேர்ல பிடிக்கணும்.